ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இடைப்பருவ தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் முதல் பாடம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இரண்டாவது பாடம் பண்டைய நாகரிகங்கள். மூன்றாவது பாடம் தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும். புவியியலில் பார்த்தீங்கன்னா, முதல் பாடம் நிலக்கோளம் 1 புவி அகச் செயல்பாடுகள். இரண்டாவது பாடம் நிலக்கோளம் 2 புவி புறச் செயல்பாடுகள். மூன்றாவது பாடம் வளிமண்டலம். குடிமையியலில் பார்த்தீங்கன்னா, முதல் பாடம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இரண்டாவது பாடம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். பொருளியலில் பார்த்தீங்கன்னா, முதல் பாடம் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இரண்டாவது பாடம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. அலகு 1 மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 15 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடை தருக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊகக்காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவான விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு உடையது, தெளிவுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 2 பண்டைய நாகரிகங்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 33 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமான விடைத்தொகை கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சிகரெட்டுகளின் முக்கியமான பண்புகளை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும் விவரி. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவான விடையளிக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தத்துவம் இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்த அளவிலானது என்பதை கூறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 3 தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 54 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமான விடை தருக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொல்லியல் ஆய்வு களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன, உன் கருத்துக்களை முன்வைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது, இதற்கான காரணங்களை கூறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், அயல் நாடுகளுடனான தொடர்பு பழங்கால தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது, இதற்கான சான்றுகளுடன் இக்கூற்றை நிறுவுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவான விடையளிக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 1 நிலக்கோளம் 1 புவி அகச் செயல்பாடுகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 179 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 சுருக்கமான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் புவி தட்டுகள் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஆழி பேரலைகள் என்றால் என்ன, அடிக்கடி கேட்கறாங்க. நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் புவி அதிர்ச்சி என்றால் என்ன, அவை எவ்வாறு உருவாகின்றன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 பின்வரும் வினாக்களுக்கு காரணம் கண்டறிய கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தீப்பாறைகளை முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நிச்சயம் எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 வேறுபடுத்துக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கருவம் மற்றும் மேலோடு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் விலகும் எல்லை மற்றும் இணையும் எல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புவி அமைப்பை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எரிமலைகள் வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து அதன் வகைகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமாக வந்துரும். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிருங்க. அழகு 2 நிலக்கோளம் 2 புவி புற செயல்பாடுகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 191 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 சுருக்கமாக விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானிலை சிதைவு வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் உயிரினை சிதைவு என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் குருட்டு ஆறு என்றால் என்ன. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்களை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் தொங்கும் பள்ளத்தாக்கு என்றால் என்ன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் வரையறு முறைன் ட்ரம்லின் எஸ்கர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் காற்றின் அரித்தல் செய்கையால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்களை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், அதனால தான் பாத்தீங்கன்னா அதிகமா கொஸ்டின் குறிச்சு கொடுத்திருக்கேன். சோ எல்லா கொஸ்டினும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 காரணம் கூறுக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாறைகளை அனைத்து திசைகளிலும் அரிக்கும் தன்மை காற்றுக்கு உண்டு. நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துருங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 வேறுபடுத்துக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயற் சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவு. தேர்ட் கொஸ்டின் கல்விழுது மற்றும் கல்முளை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நீண்ட மணல் திட்டு மற்றும் மணல் திட்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானிலை சிதைவு என்றால் என்ன வகைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பனியாறு என்றால் என்ன. ஃபோர்த் கொஸ்டின் காற்று படிய வைத்தல் செயலினை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 3 வளிமண்டலம். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 204 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 சுருக்கமான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலம் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வெப்ப தலைகீழ் மாற்றம் சிறு குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் சிறு குறிப்பு வரைக வியாபார காற்றுகள் கர்ஜிக்கும் 40கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் மழை பொழிவின் வகைகள் யாவை. நைன்த் கொஸ்டின் சிறு குறிப்பு வரைக சாரல் மழை பனி ஆலங்கட்டி வெப்பமாதல். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 காரணம் கூறுக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம் ஒரு அமைதி பகுதி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மூடு பனி போக்குவரத்துக்கு ஆபத்தாக உள்ளது. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வெப்பச்சலன மழை 4 மணி மழை என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 வேறுபடுத்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானிலை மற்றும் காலநிலை. செகண்ட் கொஸ்டின் நிலக்காற்று மற்றும் கடற்காற்று.
தேர்ட் கொஸ்டின் காற்று மோதும் பக்கம் மற்றும் காற்று மோதா பக்கம். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையில் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நிலையான காற்றுகளின் வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மேகங்களின் வகைகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பொழிவின் வகைகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த 4 கொஸ்டின் நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 1 அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 260 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மக்களாட்சி அரசாங்க அமைப்பை பற்றி கூறுக. தேர்ட் கொஸ்டின் நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் மக்களாட்சி பற்றிய உங்களது கருத்து என்ன. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 2 தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 268 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இரு கட்சி ஆட்சி முறை மற்றும் பல கட்சி ஆட்சி முறையினை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அழுத்த குழுக்கள் என்றால் என்ன. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேரடி தேர்தலின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை. இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 1 மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 309 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன. ஃபோர்த் கொஸ்டின் எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. பிபிபி ஹெச்டிஐ. சிக்ஸ்த் கொஸ்டின் பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. என்என்பி பிசிஐ. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துட்டே இருக்கு. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் சூரிய சக்தி என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகளை பற்றி விவரி. செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகளை பற்றி விளக்கம் விவரிக்கவும். தேர்ட் கொஸ்டின் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக. ஃபோர்த் கொஸ்டின் ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும் விவரி. இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. எல்லா கொஸ்டினுமே திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் சொல்லவே முடியாது. சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. அலகு 2 இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 315 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விவரி முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க, நிச்சயம் எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பை பற்றி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க.
படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், பொதுத்துறையையும் தனியார் துறையையும் வேறுபடுத்துக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க.